பரப்புரை கூட்டத்தின் போது ஆம்புலன்ஸ் வந்ததை கண்டு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஓட்டுநரை சரமாரியாக திட்டியதற்கு கண்டனம் வலுத்து வருகிறது. பிரச்சனையை எழுப்பவே பிரச்சார கூட்டத்தில் அடிக்கடி ஆம்புலன்ஸ் வருவதாக பழனிசாமி குற்றம் சாட்டிய நிலையில் நோயாளி ஒருவரை அழைக்கவே அவசரமாக சென்றதாக ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் தெளிவுபடுத்தியுள்ளார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பேருந்து நிலையம் அருகே எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அவ்வழியாக ஆம்புலன்ஸ் ஒன்று வந்ததால் ஆத்திரமடைந்த எடப்பாடி பழனிசாமி தான் பரப்புரைக்கு செல்லும் போது ஒவ்வொரு முறையும் ஆம்புலன்ஸ் அனுப்பப்படுவதாக குற்றம் சாட்டினார். ஆம்புலன்ஸ் வாகன எண்ணை குறித்து வைத்துக் கொள்ள தொண்டர்களுக்கு அறிவுறுத்தி மிரட்டலும் விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒவ்வொரு முறையும் பொதுக்கூட்டம் போடும்போது அடுத்த முறை தனது கூட்டத்திற்குள் ஆம்புலன்ஸ் வந்தால் ஓட்டுநரே நோயாளியாக செல்ல வேண்டியிருக்கும் என்றும் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை விடுத்தார். வேண்டுமென்று திட்டமிட்டு இந்த வெறும் ஆம்புலன்ஸ்ல யாருமே போகல, நோயாளியே போக கிடையாது. அங்க வழி இருக்குது. நான் ஆரம்பத்திலிருந்து இது கிட்டத்தட்ட ஒரு 30 கூட்டத்தில் பார்த்திருக்கிறேன். இதே மாதிரி ஆம்புலன்ஸ கூட்டத்துக்குள்ள விடுறது. ஆக இந்த அரசுக்கு எச்சரிக்கையா விடுறோம். அடுத்த இருக்க ஆம்புலன்ஸ் வந்தா ஆம்புலன்ஸ் பேஷண்ட் ஏத்திட்டு போற மாதிரி தான் இருக்கும். வெறும் வண்டி ஆம்புலன்ஸ் வந்தா அது யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேஷண்டா மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமை ஆயிடும். இது குறித்து விளக்கமளித்துள்ள ஆம்புலன்ஸ் ஓட்டுநர், அணைக்கட்டு அரசு மருத்துவமனையிலிருந்து மேல் சிகிச்சைக்காக அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பெண் நோயாளி ஒருவரை அழைத்துச் செல்லவே வந்ததாக தெரிவித்துள்ளார். அணைக்கட்டு பரப்புரைக்கு எடப்பாடி பழனிசாமி தாமதமாக வந்தது தங்களுக்கு தெரியாது என்றும் ஓட்டுநர் கூறியுள்ளார். அடிச்சாங்க, வண்டி அடிச்சுட்டு என்னுடைய சட்டையும் ஐடி கார்டும் பிடிச்சி இழுத்துட்டு ஐடி கார்டு பிஞ்சு இருந்துச்சு. அதே மாதிரி கூட இருக்கிற இஎம்டி அவங்க சட்டையும் ஐடி கார்டும் பிடிச்சி இழுத்து ஐடி கார்டு இதாகிடுச்சு. ஆம்பி மொபைல் அதையும் வந்து பார்த்தோன்னா பிடுங்கிக்கினாங்க. பிடுங்கிட்டு எதில் வந்து பொலேரோ வண்டி அது வந்து குறுக்கில் போட்டு இந்த வழியில் வருவீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணி சொன்னாங்க. அப்போ வந்து போலீஸ் வந்து அவங்களாம் தடுத்து போலீஸ் பாதுகாப்போடு நாங்கள் அணைக்கட்டு ஜிஹெச்சுக்கு போயிட்டு பேஷண்ட்டை ஏற்றிட்டு அங்கேருந்து அடுக்கும்பாறை போகிற வரையும் ஊசூர் வரையும் போலீஸ் பாதுகாப்பாக வந்து எங்களை வழி அனுப்பிச்சு வச்சாங்க. இதனிடையே எடப்பாடி பழனிசாமியின் பேச்சு மருத்துவ பணியாளர்களுக்கு மிரட்டல் விடுக்கும் தொனியில் அமைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற மிரட்டல்களை எடப்பாடி பழனிசாமி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். இவர் அந்த ஆம்புலன்ஸ் வர்ற வழியில் கூட்டத்தை போட்டுட்டு நான் வர வழியில் ஆம்புலன்ஸை விடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்கிறார். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரண்டவன் கண்ணுக்கு மிரண்டதெல்லாம் பேய் அப்படின்லாமெல்லாம் சொல்லுவாங்க. அவர் இந்த ஆம்புலன்ஸை பார்த்தா அவருக்கு என்னவோ வேறு ஏதோ ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன். இது தவறான விஷயம். அதுவும் நான் பார்த்தேன், ஆம்புலன்ஸ் டிரைவர் நோட் பண்ணு, பேரை நோட் பண்ணு, ஆம்புலன்ஸில் இருக்கிறவங்க யார் யாருன்னு பேரை நோட் பண்ணுன்றார். இது மருத்துவத்துறை அலுவலர்களுக்கு மருத்துவத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு தன்னார்வமிக்க ஒரு தொண்டு செய்து கொண்டிருக்கின்ற மருத்துவர்களுக்கு விடுக்கிற ஒரு மிரட்டல் தொனி. ஒரு முன்னாள் முதல்வர் இது ஒரு மிரட்டுகிற தொனியில் ஆம்புலன்ஸ் டிரைவர் பேரை நோட் பண்ணு, வண்டி நம்பரை நோட் பண்ணுன்னு சொல்கிறது ஒரு அநாகரிகமான செயல். இது அவர் இதோடு நிறுத்திக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை மிரட்டும் வகையில் நடந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமிக்கு மருத்துவத்துறையைச் சேர்ந்த பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.